வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. கோவை மாநகரமே கொலை நடுங்கி போயிருக்கு. தமிழ்நாடு குற்றவாளிகளின் கூடாரமாக மாறி இருக்கிறது. பெண் குழந்தைகள் வெளியே போக முடியல. கோயம்புத்தூர்ல பட்டப்பகல்ல வீட்டுக்குள்ள புகுந்து பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 10 நாள்ல 4 கொலை கோயம்புத்தூர்ல மட்டுமே நடந்திருக்கு. அதோட ஒரு மாணவர் போதைப் பொருளை காட்டி கொடுத்தார் என்பதற்காக அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அமுதன் என்கிற மாணவர். என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? நான் வந்தா அடுத்த செகண்ட்ல தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு நட்டமா நிப்பாட்டுவேன்னு சொன்ன அண்ணன் சட்டமன்றத்துல சாத்தி வச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காரு மௌனமா. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? தோழர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடு இன்றைக்கு குற்றவாளிகளின் கூடாரமா மாறி போயிருக்கு. போன வாரம் முழுக்க மதுரையில தொடர் கொலைகள் நடந்துச்சு. ஒரு பதற்றத்துல மதுரை இருந்தது. இப்ப கோயம்புத்தூர்ல இதோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேத்து சாயந்தரம் டெக்னிகோட்டான்னு ஒரு இடம், ஒசூர் பக்கத்துல தேன்கனி கோட்டைன்னு அதுக்கு பேரு. தேன்கனி கோட்டையில ஒரு 8 வயது குழந்தை, பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அந்த குழந்தைய பின்தொடர்ந்து ஒரு குற்றவாளி ஒருத்தன் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ண பாக்குறான். பாலியெல்லாம் சுரண்டல் செய்ய பாக்குறான். அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடி வருது. இன்னைக்கு அந்த கேஸ போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கு. ஒரு 8 வயது குழந்தை ஸ்கூல் போயிட்டு வர முடியல. தங்கைகளே, அம்மாக்களே, தங்கச்சிங்களே, தோழிகளே, நண்பிகளே, எங்க போச்சு? யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலை உருவாக்கிட்டு ரீல்ஸ் போடுகிற ஒரு அரசாக விஜய் அரசு இருக்கு. இதுல இந்த படுகொலை இருக்குல்ல, கோயம்புத்தூர்ல போதை மருந்த காட்டி கொடுத்தார் என்பதற்காக ஒரு 19 வயது சிறுவன் அமுதன் என்கிற 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது குறித்து சட்டமன்றத்துல பேசணும். எதிர்கட்சி பேசுது. அதுக்கு பதிலாவது நேர்மையா சொல்லணும். இல்ல, நாங்க அதை முழுசா விசாரிச்சுட்டு நாங்க பதில் சொல்றோம் தானே ஒரு அரசு செய்ய வேண்டியது. ஆனா என்ன நடக்குதுன்னா, அங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இந்த வழக்க சொல்றார். போதை பொருளை காட்டி கொடுத்ததுனால யார காட்டி கொடுத்தாரோ அவங்க கிட்டயே காட்டி கொடுத்த பையனுடைய பேரை சொல்லி போலீஸ் இதை தடுக்கிறதுக்கு பதிலா காட்டி கொடுத்திருக்கு. போதை பொருளை புடிச்சு அதை ஒழிச்சு போதை இல்லாத தமிழகமா மாத்த வேண்டிய காவல்துறை யார் காட்டி கொடுத்து போதைக்கு எதிரான நின்றாங்களோ அவங்களவே மாட்டி விட்டு அடி வாங்க விட்டுரு, இப்படி கொலை பண்ண விட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பையன் போதை மருந்துக்கு எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். போலீஸ்க்கு சொல்றான் இவங்க எல்லாம் போதை பொருள் விக்கிறாங்கன்னு. அந்த பையன் பேரவே போட்டு கொடுத்து அந்த பையனை அடிச்சு, நல்ல வேலை உயிருக்கு ஆபத்து இல்ல, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. பாருங்களேன் அவருடைய வீடியோவை. வணக்கம், என் பேர் பாலாஜி. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி கஞ்சா நடமாட்டத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கஞ்சா, ஊசி இதெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட நாலேஜுக்கு வர சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் பண்ண ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண போய் இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு விளைவு வந்திருக்கு. காவல்துறையோட பேச்சை கேட்டு செயல்பட்டதுனால இன்னைக்கு நான் பெரிய ஒரு விளைவை சந்திச்சிருக்கேன். நேத்து என்ன போட்டு அந்த கஞ்சா யூஸ் பண்ற, கஞ்சா ஊசி யூஸ் பண்ற குடும்பத்தினர், உறவினர்கள் என்ன தாக்கியிருக்காங்க. பாத்தீங்கல்ல, போதை பொருள் ஒழிப்பு இந்த லட்சணத்துல இருக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சியில. யார் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் மாட்டி விடுறாங்களோ அவங்களவே தாக்கி அழிக்கிற ஒரு வேலையில காவல்துறை உடன் நிக்குது. இத கேட்கிறாரு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துலதான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுக்கு பதில் சொல்றது யார் வர்றா அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை வர்றாரு. இது ஒரு கல்லூரியில் நடந்திருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு, அவர் பதில் சொல்லணும். முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு, அவர் பதில் சொல்லணும். எந்த துறையில பிரச்சனைனாலும் முதலமைச்சர் பேசணும். ஆனா அவர் பேசவே மாட்டார், வாயை திறக்கவே மாட்டாரு. திறந்தாருன்னா இப்படிதான் அவர் வாட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தம்பி ராஜ்மோகன் பேசுறாரு. என்ன பேசுறாரு? அது போதைக்கான பிரச்சனை இல்லையா,
கோயம்புத்தூர்ல கோஷ்டி மோதலால், மாணவர்களுக்கு இடையில ஏற்பட்ட மோதலால் இந்த படுகொலை நடந்திருக்கு அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாப்ல. முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு ஆய்வு பண்ணாம இப்படி வாய விடக்கூடாது அமைச்சர். ரெண்டாவது விஷயம், எல்லாத்தையுமே திசை திருப்பிட்டே போக கூடாது. 41 பேருடைய மரணத்தை எப்படி இந்த கும்பல் திசை திருப்பினார்களோ அதே வேலையை கோயம்புத்தூர்ல இந்த மாணவனுடைய மரணத்திலும் செய்கிறார்கள். ஒரு அமைச்சர் எந்திரிச்சு நின்னுகிட்டு நான் குயிக் ரெஸ்பான்ஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல அந்த வழக்கினுடைய திசையவே திருப்பிட்டு இருக்கிறார் பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக இந்த கேஸ் 3 விதமா பார்க்கப்படுது, 3 விதமா சொல்லப்படுது. போலீஸ் தரப்புல ஒன்னு சொல்றாங்க, நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம் தரப்புல ஒன்னு சொல்றாங்க, வெளியே அந்த பெற்றோரும் மாணவர்களும் ஒன்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு கண்டுபிடிக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. இத கேட்டா கொஞ்சமா பேசுங்க, திங்கக்கிழமை பேசுவோம், கொஞ்சமா பேசுங்க, திங்கக்கிழமை பேசுவோம்னு எதிர்கட்சிகளை ஒடுக்குற வேலை சட்டமன்றத்திலையும் நடந்துட்டே இருக்கு. ஆனா இங்க உண்மையில நடந்தது என்ன? கல்லூரி தரப்பு என்ன சொல்லுது? ஏங்க போதை மருந்து அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல கல்லூரி தரப்பு என்ன சொல்லுது? அந்த பையங்க 2 பேரும் 11:30 போல வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப சமையல் கலைஞர் ஒருத்தர், சமையல் செய்யறவர் ஒருத்தர், ஏன்பா நேரம் அலையிறீங்கன்னு கேட்டாரு. போடான்னு தள்ளி விட்டாங்க, இந்த பசங்க அடிச்சுட்டாங்க. அதனால மறுநாள் சமையல் கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க இந்த பையன் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா சமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு விட்டுட்டோம். இது கல்லூரி தரப்பினுடைய இது. ஆக இவங்க போதை பொருள் இது அது அதெல்லாம் அவங்க பேசவே இல்லை. கல்லூரி தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இங்க சமையல் கலைஞர் அடிச்சுட்டாங்க, அதனால ஸ்ட்ரைக் பண்ணாங்க அவங்க, அதனால நாங்க இவங்க மேல நடவடிக்கை எடுத்தோம், அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டோம், 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிட்டோம். அவர் வெளியே தங்குனது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பையன் கல்லூரிக்கு வெளியே ஒரு ரூம்ல தங்குறாரு, அவர் வெளியே தங்குனது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கல்லூரி தரப்புல சொல்லப்படுது. கல்லூரி தரப்புல இன்னொன்னு சொல்றாங்க, போதை மருந்தே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகைக்காரன் கேட்கிறாங்க, காவல்துறை உங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை விட்டாங்களா போதைப் பொருள் அதிகமா புழங்குதுன்னு? இல்லை. இப்ப காவல்துறை அதை செய்யல, வியாபாரத்தை நல்லா பாருங்கன்னு சொல்லியிருக்கு காவல்துறை. சரி, ரெண்டாவது உங்ககிட்ட லிஸ்ட் கேட்டிருப்பாங்கல்ல, மாணவர்களுடைய லிஸ்ட் அப்படின்னு கேட்டா, அப்ப நாங்க ஒரு 5 பேர் கொடுத்தோம்னு முதல்ல சொல்றாங்க. ரெண்டாவது நாங்க ஒரு 15 பேர் லிஸ்ட கொடுத்துருக்கோம் இன்னொருத்தர் சொல்றாங்க. பிரஸ் மீட்ல இப்படி முன்னக்க பின்னக்க முரணா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப 5 பேரை கொடுத்தாங்க அல்லது 15 பேர் கொடுத்தாங்க. ஆனா கல்லூரி மாணவர்களுடைய பெயர் பட்டியல் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய முழு விவரமும் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் அடிதடியாளுக்காக கொடுக்கப்பட்டது இல்லை. இப்ப அந்த பெற்றோர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவா அவங்க பெற்றோரும் பெற்றோர் கூட இருந்த பசங்க எல்லாரும் அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு போதைப் பொருள் பிரச்சனை இருந்துச்சு, அதாவது இந்த சமையல்காரரே போதைப் பொருள் பயன்படுத்துறவருன்னு தான் அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து காவல்துறை இந்த பையனை விசாரிக்குது 2 நாளைக்கு முன்னாடி, சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி விசாரிக்கும் போது இந்த பையன் பலரை மாட்டி விட்டுறான், பல பேருடைய பேரை சொல்லிடுறான், பல பேர் விற்கிறாங்க, பல பேர் பயன்படுத்துறாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி போடுறாரு இவரு. சொன்ன உடனே அந்த லிஸ்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த போதைப் பொருள் விற்கிறவனை கூப்பிட்டு இவன் தாண்டா உங்களை மாட்டி விட்டவன் சொல்லிடுச்சு காவல்துறை. எவ்வளோ அர்ப்பணிப்பா வேலை பார்க்கறாங்கன்னு பாருங்க விஜய் கீழே இருக்கிற காவல்துறை. அர்ப்பணிப்புனா அப்படி ஒரு அர்ப்பணிப்பு, விஜயை போலவே. அப்ப சொல்லிவிட்ட உடனே அந்த பசங்க என்ன பண்றாங்க, இந்த பையனை வண்டியில ஏத்திக்கிட்டு அந்த கல்லூரியினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கு தூக்கிட்டு போய் ஒரு 20 பேர் சண்டை ஒரு குழு அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே இந்த பையன் என்ன பண்றாரு, வந்துடுறாரு, எந்திரிச்சு வந்துடுறாரு, அடிச்சுட்டு போயிட்டானுங்க. வர்றாரு, வந்தோடனே ஹாஸ்டலுக்குள்ள கூட வர முடியல, அந்த ரூமுக்குள்ள கூட போக முடியல, உடம்பு பயங்கரமா இருக்கு, மூச்சு விட முடியல. என்ன பண்றோன்னே உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அவர் செத்து போறாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் வருது,
காலேஜுக்கு தகவல் வருது, 2 பேரும் போய் பாக்குறாங்க, அந்த பையன் செத்து போயிட்டாங்கன்றாங்க. அதுக்கு பிறகு வழக்கு விசாரணைக்குள்ள வருது. ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்னும் 15 பேரை தேடிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த லிஸ்ட வந்து கல்லூரி நிர்வாகம் கொடுக்குது. இதுல கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட பல கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்ட உடனே தெரிச்சு பாதியில எந்திரிச்சு ஓடுறாங்க. பாருங்களேன். எதுவுமே தெரியாதுன்னு சொல்றது. பல மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்களுடன் கல்வி படிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பதில் தானே மாணவர்களுக்கு அது கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரியலையா? மாணவர்களிடையே முன்னுரிமை இருக்கு, அது தெரியலையா மேடம் கல்லூரி நிர்வாகத்துக்கு? மாணவர்கள் 2 தரப்புக்கு முன்விரோதம் இருந்தது, அது கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதா? 5 டிசிப்ளினரி கமிட்டி இருக்குன்றீங்க, என்ன பண்றாங்க? மற்ற மாவட்டங்களில் வர பெற்றோர்கள் இது பயப்படுறாங்க. கல்லூரிக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை தான் கல்லூரிக்குள்ளதான் மாணவர்கள் கல்வி பண்ண முடியும். கல்லூரிக்கு வெளியில தான் மேக்ஸிமம் நல்லா தங்கி இருக்காங்க. போலீஸ் முன்விரோதம் ஏற்படுதே கல்லூரிக்குள்ளதான் சொல்லி கல்லூரிக்கு அதுக்கு உள்ளே கிடையாதுங்க. கல்லூரிக்கும் அந்த காம்பவுண்ட். இப்ப காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, நாங்க ஒன்னும் இந்த பையன்கிட்ட நாங்க விசாரிக்கல. காவல்துறை என்ன சொல்லுது, இந்த பையன்கிட்ட போதைப் பொருள் குறிச்செல்லாம் நாங்க விசாரிக்கல. அப்புறம் எதுக்கு இந்த பையன்கிட்ட பேசுனீங்க? கேள்வி இருக்குல்ல. அது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதனால நாங்க விசாரிச்சோம். இந்த பையன் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு குரூப் பசங்களை அடிச்சுட்டாங்க. வேற ஒரு குரூப், வேற டிபார்ட்மெண்ட் படிக்கிறவன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களை அடிச்சுட்டாங்க. அதனால அவன் வந்து இவங்களை அடிச்சுட்டாங்க. இதத்தான ராஜ்பவன் சட்டமன்றத்துல சொல்றாப்ல. அப்ப போலீஸ் இட்டு கட்டுக்கூடிய கதைகளை சொல்வதற்கு எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர், எதுக்கு அமைச்சர்? அப்போ ஒரு பையனை ஒரு பாதுகாப்பான சூழல்ல படிக்க அனுப்புறோம் நாங்க. அந்த பாதுகாப்பான சூழ்நிலை படிக்க அனுப்பும் போது இப்படி கதையா சொல்லி ஒரு குழந்தையுடைய, ஒரு அமுதன் என்கிற ஒரு சிறுவனுடைய மரணத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இதை தடுக்கிறதுக்கோ இதை மாத்துறதுக்கோ நீங்க முயற்சி பண்ணல. அந்த அம்மா கதறி அழுக இருக்கு பாருங்க, பாக்குற கல் மனச கூட உடைச்சிரும். பாருங்களேன். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாது. ஒரு உண்மை நல்லா புரிஞ்சுக்கொடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்றது பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நாங்க தான் வந்து கல்விக்கே தந்தை அப்படின்னு சொல்லப்படுகிற கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் எல்லாத்துக்குள்ளயும் போதை மருந்து தடை இல்லாம இப்ப போயிட்டு இருக்கு. போன ஆட்சியில SRM யூனிவர்சிட்டியில படிக்கிற பசங்க வெளியே தங்கி இருந்தாங்க. தங்கி இருக்கிற பசங்களை திடீர்னு சோதனை பண்ணி பல விதவிதமான போதைப் பொருள் எல்லாம் அள்ளி அவங்கள அப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஏராளம், அப்புறம் யார் போதைப் பொருள் சப்ளை பண்றான்னு கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி நிறைய வேலை பார்த்தாங்க. நீங்க 100% ஒழிக்க முடியலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா, போலீஸ கையில வச்சுக்கிட்டு ஒழுங்கா வேலை பார்த்தாலே பாதி இது குறைக்கலாம். குறைந்தபட்சம் சொல்றேன். போலீஸ் சட்டையை கழட்டிடுவேன் அப்படின்னு சொன்னா அவன் ஒழுங்கா வேலை பார்ப்பான் இல்லையா? இப்படி உட்கார்ந்துட்டு பொய்க்கதைகள் நீங்க கட்டிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு என்ஜினியரிங்க கஷ்டப்பட்டு கஞ்சிக்கு இல்லாம, தலையில எண்ணெய் இல்லாம, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வித்து இந்த பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைங்க எப்படியாவது நல்ல இடத்துக்கு வந்துடாதான்ற நம்பிக்கையில படிக்க வைக்கிறோம். ஆனா போதைப் பொருள்னால, ஒரு கல்லூரியினுடைய நிர்வாக சீர்கேட்டால, காவல்துறையினுடைய பொய்யால ஒரு குடும்பம் குழந்தைங்க இழந்துட்டு நடுத்தருவுல நிக்குது. 19 வயசு பிள்ளைய இழந்துட்டு அந்த பெத்தவங்க நின்னாங்கன்னா எப்படி ஒரு மனநிலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது அரசு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, இதை நேர்மையா அணுகாம, இது ஒரு கோஷ்டி மோதல்னு முடிச்சு விடுற வேலை இருக்குல்ல, இது கண்டனத்துக்குரியது. இது மோசமான ஒரு முன்னெடுப்பு. உடனடியாக தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன தீர்வு? முதலமைச்சர் வாயை திறக்கணும். இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? இது மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ள இது மாதிரி நடந்துட்டே இருக்கே, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், பெரிய பெரிய கல்லூரிகள், நான் தான் பிராண்ட்ன்ற இடத்துல போற இது நடக்குதே, இதை தடுக்கிறதுக்கு என்ன சிறப்பு திட்டம் வச்சிருக்கிறாரு விஜய்? இது ஒன்னும் சினிமா ஷூட்டிங் இல்ல.
நீங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு போறதுக்கு. இது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. என்ன முடிவெடுப்பீங்க பாக்குறோம்.